Hello guys, this is Guru from Hejex Technologies. So in the demo programming languages different types so Java versus Python. So first programming languages types இருக்கு என்ன மாதிரி languages என்ன மாதிரி platform use பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு difference நமக்கு தெரிஞ்சுக்கணும். So academicsல வந்துட்டு நம்ம நிறைய programming languages பார்த்திருப்போம் like C, C++, Java. ஸோ மாதிரி நிறைய டைப்ஸ் இருந்தாலும் ஸோ என்ன ரீசனுக்கு வந்து நமக்கு இந்த லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ பிஃபோர் தட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அதோட நீட்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நமக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எதுக்கு நம்ம கிரியேட் பண்ணுறோம், இல்லை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஏன் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம்னா, ஸோ நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ சாஃப்ட்வேர் எப்போ தேவைப்படும், ஸோ ஹியூமன்ஸோட கால்குலேஷன்ஸ் இல்லை ஹியூமன்ஸோட ஒர்க்கை மிஷின் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ அப்பேற்பட்ட ஒரு மிஷினை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக. ஸோ சாஃப்ட்வேரை நம்ம இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸ், ஒரு ப்ரீ டிஃபைன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸை வச்சு நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணுவோம். அண்ட் இதில் நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. கோபால் இருக்குது, ஃபோட்டான், பேசிக், ஏ. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய லாங்குவேஜஸ் இருந்தாலும் த மோஸ்ட் பாப்புலர் லாங்குவேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சி. ஸோ சி இஸ் a very popular language and அதுக்கு அடுத்து நிறைய அட்வான்ஸ்டு லாங்குவேஜஸும் வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ இதில் லைக் என்ன லாங்குவேஜஸ் நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு சிஸ்டமோட வந்து நான் கம்யூனிகேட் பண்ணோம். ஓகே, ஸோ இங்கே நான் வந்து இங்கே வந்து நான் ஒரு சிஸ்டம் அண்ட் ஒரு ஸ்பீக்கர் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இமேஜின். அண்ட் இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ வந்து ஒரு சாங் அப்படிங்கிறது வந்து நான் ப்ளே பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் கம்ப்யூட்டர்ஸோ இல்லை ப்ரீவியஸ் சாஃப்ட்வேர்ஸ் கிட்ட நான் வந்து எப்படி இது பண்ணணும்னா, லைக் நான் வந்து மேனுவலா வந்து நான் கோட் பண்ணணும். நீங்க சாஃப்ட்வேரோட டைப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வில் see about the machine oriented software, அதாவது சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது சிஸ்டமோட பர்பஸ்க்கு. ஓகே, லைக் சிஸ்டம் ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற லாங்குவேஜஸ், யூஸ் பண்ண போகிற கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ் மூலமாக தான் வந்து நான் அதுக்கு கன்வே பண்ண முடியும். அண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர் இல்லை சிஸ்டம் ஓரியன்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து C++. ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு தான் இந்த என்னால் சிஸ்டம் வந்து ஆக்சுவலாக நான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ யூசர் உங்களோட C++ இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. C++ உங்களோட மிஷின் கூட டிரான்ஸ்லேட் பண்ணும். அண்ட் அதோட ஃபங்க்ஷனல் இன்புட் அவுட்புட் சிஸ்டம்ஸ் லைக் ஸ்பீக்கர், அதுக்கடுத்து பிரிண்டர்ஸ், ஸோ அதுக்கடுத்து கீபோர்ட்ஸ், மவுஸ், ஸோ எல்லா டிவைசஸும் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மிஷின். ஏன்னா அந்த மிஷினுக்குள்ள எனக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்டமெண்டல் சாஃப்ட்வேர் which is OS. ஓகே, ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, ஸோ காமனாக வந்துட்டு OS அப்படிங்கிறது கால் பண்ணும். விண்டோஸ் இருக்கு, லினக்ஸ், மேக், ஆண்ட்ராய்ட்ஸ், இது மாதிரி நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்கு. ஸோ இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் we need a programming language that is C and C++. ஸோ இப்போ வந்து ஒரு பேசிக்கா C++ பார்ப்போம். ஸ்டில் இட் இஸ் பேசிக் லாங்குவேஜ். அதுல இருந்தா வந்து நமக்கு எல்லா லாங்குவேஜஸும் வந்து நமக்கு ஆரிஜினேட் ஆச்சு. ஸோ அதனால பேசிக்காக தான் வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து நான் ஸ்டார்ட் பண்றது கண்டிப்பா ஒரு பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நான் கெட் பண்றதுக்கு கண்டிப்பா நான் லைப்ரரிஸ் நான் யூஸ் பண்ணி ஆகும். ஸோ stdio.h லைப்ரரி. அண்ட் கண்டிப்பா என்னோட சீக்வன்ஸ் இனிஷியேட் பண்றதுக்கு ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் அ மெயின் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ மெயின் ஃபங்க்ஷன்ல நான் வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ பிரிண்ட் ஆஃப் ஸோ ஹலோ வேர்ல்ட். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அண்ட் ப்ரீவியஸாக வந்துட்டு இந்த மாதிரி சி ப்ரோக்ராமிங் வந்துட்டு டர்போ சி, அதாவது ஒரு ப்ளூ கலர் இன்டர்ஃபேஸ்ல வந்து நீங்க டைப் பண்ணியிருப்பீங்க. அண்ட் டர்போ சி வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ்ல நமக்கு சி ப்ரோக்ராம் ஒர்க் ஆகாததுனால நம்ம அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணியிருந்திருப்போம். அண்ட் அதை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு அடிஷ்னலா ஒரு சில லைப்ரரிஸையும் வந்து நம்ம ஆட் பண்ணியிருப்போம் which is conio.h. இங்கே வந்து நம்ம யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் GCC, அதாவது லினக்ஸ் அண்ட் யூனிக்ஸோட ஸ்டாண்டர்ட் கம்பைலர் which is also available for விண்டோஸ். ஸோ இங்கே வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் கம்பைலர் யூஸ் பண்றோம். ஸோ யூஆர் நாட்
running a C program on Turbo C, but on a GCC compiler. So GCC compilerல வந்து பாத்தீங்கன்னா conio.h வராது. conio.h வராததுனால CLR, SCR வராது, getch வராது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராம்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு என்ன பண்ணுவோம்னா, ஸோ வி வில் பி கம்பைலிங். ஓகே, ஸோ இங்கே வந்து எனக்கு கம்பைல் அப்படிங்கிறது வந்து எரர் செக்கிங் கிடையாது. ஸோ நிறைய பேர் பண்ற காமன் மிஸ்டேக் என்னன்னா, ஸோ கம்பைலர்ஸ் டு எரர் செக்கிங் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்காங்க, பட் இட் இஸ் நாட். ஸோ கம்பைலர் அப்படிங்கிறது வந்து கன்வர்ஷன் ஆஃப் ஹை லெவல் லாங்குவேஜ், அதாவது ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ் வந்துட்டு நான் மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ் ஆர் லோ லெவல் லாங்குவேஜ்க்கு வந்து நான் கன்வெர்ட் பண்றது. ஓகே, ஸோ இங்க ப்ரோக்ராம்க்கு இன்ட், மெயின், இன்க்ளூட், பிரிண்ட், ஃபார், வைல் இது மாதிரி இங்கிலீஷ் கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து புரியாது. ஸோ மிஷினுக்கு புரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பைனரி, விச் இஸ் 0 or 1. ஸோ அந்த மாதிரி லாங்குவேஜ்க்கு வந்து நம்ம அதை கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ அதை ப்ரூவ் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம வந்து லைக் கம்பைல் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ ஜிசிசி ஸ்பேஸ் ஃபைல் நேம் டாட் சி. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸிக்யூட்டபிள் அப்படிங்கிறது வந்து ஜெனரேட் ஆயிருக்கும். a.exe இஸ் நத்திங் பட் a.executable. ஸோ இப்போ இந்த எக்ஸிக்யூட்டபிள் தான் வந்து நம்ம ரன் பண்ண போறோம். ஸோ a.exe. ஸோ வில் பி கெட்டிங் தி அவுட்புட் ஹலோ வேர்ல்ட். சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம்னா அதை ப்ரூவ் பண்றதுக்கு ஸோ அந்த ஃபைலை வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஐ எம் டெலிட்டிங் திஸ் ஃபைல் programming.c. அகெயின் நம்ம வந்து ஸ்டில் இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். a.exe. ஸ்டில் ஐ வில் பி கெட்டிங் தி அவுட்புட். ஓகே, எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறது என்னன்னா, நீங்க டைப் பண்ண ப்ரோக்ராம்ல இருந்து அவுட்புட் வரும்ட்டு, பட் அது கிடையாது. ஓகே, ஸோ டைப் பண்ண ப்ரோக்ராம்ல இருந்து என்னைக்குமே வந்து நமக்கு அவுட்புட் வராது. அண்ட் இந்த எக்ஸிக்யூட்டபிள்ல இருந்து தான் வந்து நமக்கு வரும். ஸோ வில் அன்டூ திஸ், கண்ட்ரோல் Z கொடுத்து திருப்பி இந்த ப்ரோக்ராம் நான் அதை வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து த பேசிக் லெவல் ஆஃப் ப்ரோக்ராமிங். இப்போ நான் வந்து சிஸ்டம் கூட கம்யூனிகேட் பண்ணும்போது ஒரு வாட்டியும் C++ ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம ரைட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம், ஸோ யூசருக்கு வந்து கொஞ்சம் ரிச் ஃபீல் கொடுக்குறோம். ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லினஸா வந்து நமக்கு கொடுக்க போறோம். ஓகே, ஸோ கம்ப்யூட்டர்ஸ் இப்போ வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ஏஜ் குரூப்ஸ்லுமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெதர் இட் இஸ் அ டெக்னிக்கல் பர்சன், நான் டெக்னிக்கல் பர்சன், ஸோ எல்லாருமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏன் அப்படின்னா அந்த யூசர் ஃப்ரெண்ட்லினஸ். ஓகே, ஸோ எல்லாருமே வந்து ப்ரோக்ராமிங் கற்றுட்டு தான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இல்லைன்னா வந்து ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் வெரி டஃப். ஸோ இதை பிரேக் டவுன் பண்றதுக்கு இல்லை இதை ஓவர் கம் பண்றதுக்கு எனக்கு வந்து லைக் செகண்ட் லெவல் ஆஃப் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத வந்து எனக்கு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. Just application type. So the second type is application oriented software. So application oriented software is for all the people who does know about programming or who does not know about programming. யாரா இருந்தாலும் வந்து இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி என்ன சாஃப்ட்வேர்ஸ் நமக்கு வந்தது, ஐ மீன் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நமக்கு வந்தது? ஜாவா, பைத்தன், .NET. ஸோ இது மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நமக்கு இப்போ அப்ளிகேஷன் ஓரியன்டா வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதுல வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா, ஸோ யூசர் வில் பி கிவிங் an input to the application programming language. அப்ளிகேஷன் லாங்குவேஜ் அதுக்கு அடுத்து C++ல உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணும். அண்ட் C++ உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸோட வந்து உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணும். ஸோ அப்ளிகேஷன் ஓரியன்டட் லாங்குவேஜ் உங்க பிசி கூட டைரக்டா கனெக்ட் பண்ண தெரியாது, கனெக்ட் பண்ண முடியாது. Okay, so it doesn't know like how to speak with your PC. So எனக்கு வந்து அப்ளிகேஷன் லாங்குவேஜ் சிஸ்டமோட லாங்குவேஜ். ஏன்னா சிஸ்டம் கூட பேசுற ஒரே கேப்பபிலிட்டி வந்து நம்மளோட C++ மட்டும்தான் இருக்கு. ஸோ இட் இஸ் ஈஸி டு கம்யூனிகேட் வித் யுவர் ஹார்ட்வேர். அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸும் இமீடியட்டா வந்துட்டு இல்லை ஈஸியா வந்து உங்களோட அப்ளிகேஷன் லாங்குவேஜோட வந்து உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிடாது. ஓகே, அகெயின் இட் வில் கம்யூனிகேட் வித் C and C++ and C++ and in turn communicate with your Java and Python, and Java or Python will communicate with the user. So this is the flowchart. Okay, and system software la என்னென்னலாம் வந்து என்னால பண்ண முடியும், all kind of system oriented operations. most வந்து பாத்தீங்கன்னா kernel, which is important feature or the backbone of an operating system, compiler, loaders, drivers. ஸோ இது மாதிரி எல்லாமே வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ் வச்சு நீங்க பண்ண முடியும். அண்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் வச்சு என்னெல்லாம் வந்து நம்ம பண்ணலாம், GUI பேஸ்ட் நீங்க காமனா யூஸ் பண்ற வெப் ப்ரௌசர்ஸ்,
மீடியா பிளேயர்ஸ், கேம்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் நீங்க பாக்குற எல்லா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாமே வந்து ஜாவா, பைத்தன் ஆர் .NET இதுல தான் வந்து நமக்கு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த மேஜர் அட்வான்டேஜ். இப்போ நம்ம வந்து அப்ளிகேஷன் ஓரியன்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே, அப்ளிகேஷன் ஓரியன்ட்ல நமக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா. ஓகே, விச் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட்க்கும் ஸ்ட்ரக்சர் ஓரியன்ட்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி லைக் யூசர் ஃப்ரெண்ட்லினஸா வந்து நமக்கு இருக்க போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து கிராஃபிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எனக்கு ப்ரொவைட் பண்றதுனால ஸோ இட் கான்ட் ஹோல்ட் லாட்ஸ் ஆஃப் லைப்ரரி. அதால வந்துட்டு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்க்கு வந்து நமக்கு நிறைய மெமரிஸ் எனக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து ஒரு லார்ஜ் மெமரியை வந்து எனக்கு இதால ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ எனக்கு வந்து இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டா வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு, விச் இஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் C++. ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ஆர் ரூல் பேஸ்ட். ஒரு வாட்டி நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா எனக்கு ஈக்குவலா இல்ல எனக்கு வந்து யூனிஃபார்மா வந்து எனக்கு அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அப்படிங்கிறது வந்து மெயினா ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா டு ரெடியூஸ் யுவர் கோட். ஓகே, ஸோ அதாவது உங்களோட கோடை வந்துட்டு லைன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்றதுக்காக. ஸோ விச் ஆல்சோ மீன்ஸ் கோட் ரீயூசபிலிட்டி. ஸோ ஒரு வாட்டி நான் டைப் பண்ண கோட நான் வந்து மறுபடியும் நான் யூஸ் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் லைக் a template ஆர் லைக் a blueprint. ஸோ நம்ம வந்து ப்ரோக்ராம் அப்படிங்கறத கிரியேட் பண்ண மாட்டோம். ஸோ நீங்க கிரியேட் பண்ண போறது எல்லாமே வந்து எனக்கு கிளாஸ் ஒரு சீக்வன்ஸை தான் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். அண்ட் இப்போ ஜாவால வந்து பாத்தீங்கன்னா ஜாவா வந்து ஒரு அட்வான்ஸ்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் பைத்தன் மாதிரியும். ஆனா ஒரு அட்வான்ஸ்மெண்ட்ஸுமே வந்து நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு வந்து ப்ரோக்ராமிங் சிம்பிளா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கணும். பட் ஜாவா பார்த்தீங்கன்னா ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் காம்ப்ளிகேட்டட். ஓகே, ஸோ சி ப்ரோக்ராம் பாருங்க. ஸோ சி ப்ரோக்ராம் ஜஸ்ட் இன்ட் மெயின். ஓகே, ஸோ ஜாவா விட ஓல்டர் லாங்குவேஜ். பட் ஜாவா வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் ஆக்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே தான் வந்துட்டு நம்மளோட அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டும். ஸோ சி வந்து பார்த்தீங்கன்னா லைக் printf அப்படின்னு யூஸ் பண்ணுது. இது வந்து பார்த்தீங்கன்னா system.out.println. ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ்? ஸோ ஜாவாவோட இன்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அட்வான்ஸ்மெண்ட்டாக நமக்கு வந்து கோடை வந்து ரீயூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். பட் ஸ்டில் ஏன் வந்து நமக்கு இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான சீக்வன்ஸ்? ஏன்னா ஜாவா இஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் பிளாட்ஃபார்ம். டிஸ்ட்ரிபியூட்டட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நான் சொல்லும்போது ஸோ ஜாவா வந்து சிஸ்டம்ஸ்ல மட்டும் ஒர்க் ஆகாது. இட் ஒர்க்ஸ் ஆன் வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் ஸ்மார்ட் போன்ஸ், உங்களோட ஏடிஎம் மிஷின்ல இருக்க அந்த கியாஸ்க் அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். சாஃப்ட்வேர் டெஸ்டிங், நெட்வொர்க்கிங், ஸோ இந்த மாதிரி லைக் உங்களோட GUI, அதாவது வந்து AWT, வெப் அப்ளிகேஷன்ஸ், இது மாதிரி வந்துட்டு லைக் நிறைய பிளாட்ஃபார்முக்கு வந்து ஜாவா வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் வை we are having different kind of keywords. ஸோ இப்போ நம்ம டைரக்டா கன்சோல்ல பண்றதுனால system.out.println, இது வந்து GUIக்கு லைக் டிஃப்ரெண்ட் கீவேர்ட்ஸ் இருக்கும், இது ஆண்ட்ராய்டுக்கு டிஃப்ரெண்ட் கீவேர்ட்ஸ் எனக்கு இருக்கும், வெப் அப்ளிகேஷனுக்கு டிஃப்ரெண்ட் கீவேர்ட்ஸ் இருக்கும். சரி, ஸோ அந்த ரீசன்னால தான் we have to follow like these much complicated keywords. அண்ட் ஒரு வேர்ட்ஸ்க்கும் வந்து அர்த்தம் இருக்கு. மேபி லைக் ஒன்ஸ் நம்ம கொஞ்சம் டீப்பா போகும்போது லைக் ஒரு வேர்ட்ஸோட மீனிங் எக்ஸாக்டா வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ த சேம் டைப் how we did it for C program. ஸோ இங்க வந்து எனக்கு கம்பைல் பண்றதுக்கு ஜாவா C. ஓகே, ஜாவா கம்பைலர் followed by the file name. Okay, so if you have any mistake இங்க வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும், பட் மிஸ்டேக் இல்லை. ஸோ யூ கேன் சி ஒரு கிளாஸ் ஃபைல், அதாவது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல் வந்து நமக்கு ஜெனரேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ கிளாஸ் நேம் என்ன கொடுத்துருக்கணும் அதே நேம் தான் ஃபைல் நேமும் கொடுக்கணும். ஏன்னா அந்த நேம்ல தான் நமக்கு கிளாஸ் ஜெனரேட் ஆகும். ஸோ ஜாவா ஸ்பேஸ் கிளாஸ் நேம் அண்ட் சஃபிக்ஸ் இல்லை எக்ஸ்டென்ஷன் டாட் கிளாஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண வேண்டாம். உங்களோட ஜாவா ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு அந்த கிளாஸ் ஃபைல் அப்படிங்கிறத வந்துட்டு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அண்ட் ஜாவா வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எந்த பிளாட்ஃபார்ம்ல வேணாலும் வந்து நம்மளால ரன் பண்ண முடியும். ஏன்னா C++ அப்படிங்கிறது வந்து லைக் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்க்கு டிஃப்ரெண்ட் கம்பைலர்ஸ் நான் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். If it is Windows, I have to use CC. If it is Linux, I have to use GCC. If it is Unix, I have to again use GCC or Mac. அப்படி போகும்போது நான் Xcode அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணோம். பட் ஜாவா அந்த ஒரு ப்ராப்ளம் ஓவர் கம் பண்றதுக்காக தான் வந்து எனக்கு என்ன பண்ணுதுன்னா JVM அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல எனக்கு ரன் ஆகுது, which is nothing but Java virtual machine. ஸோ இந்த virtual machine அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபால்ஸ் மிஷின் which can run on any platform. So
இந்த JVM வந்து நீங்க லைக் உங்களோட பிளாட்ஃபார்ம்க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இட் வில் பி ரன்னிங் ஆன் அ காமன் மிஷின். ஸோ அதுதான் வந்து ஜாவாவோட ரொம்ப பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். ஓகே, ஸோ திஸ் இஸ் Java. Okay, so now we are going to compare Java with Python. Okay, so இப்போ வந்து நம்ம application oriented தான் வந்து நம்ம concentrate பண்ண போறோம். So no one is going to concentrate on your C or C++. ஸோ எல்லாமே வந்து அப்ளிகேஷன்ஸ்ல தான் வந்து நமக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. அண்ட் PHP, sorry, Python or PHP, both are interpreter based. So apart from C, C++, Java and .NET, PHP and Python, which is interpreter type. Okay, interpreter அப்படிங்கிறது வந்து எனக்கு லைன் பை லைன் எக்ஸிகியூஷன். ஸோ அகெயின் ரெண்டு லாங்குவேஜஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா சில இருந்து தான் ஆரிஜினேட் ஆச்சு. ஸோ இன்டர்பிரட்டர் அப்படிங்கும் போது எனக்கு லைன் பை லைன். ஸோ அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இப்போ கம்பைலர் அப்படிங்கிறது எனக்கு என்ன பண்ணும்னா எல்லா லைன்ஸையும் எனக்கு செக் பண்ணிட்டு உங்களோட ப்ரோக்ராமோட எண்ட்ல தான் வந்து உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்ததுனாவோ இல்லாட்டி வந்து எனக்கு எக்ஸிக்யூட்டபிள் எல்லாமே வந்து எனக்கு ப்ரோக்ராம் எனக்கு பர்ஃபெக்டா எனக்கு கரெக்டா இருந்தா மட்டும்தான் வந்து நமக்கு ரன் ஆகும். ஓகே, வேறாஸ் இன்டர்பிரட்டர் எனக்கு அப்படி கிடையாது. இன்டர்பிரட்டர் வந்து பாத்தீங்கன்னா லைன் பை லைன் எக்ஸிகியூஷன். ஸோ இப்போ வந்து நீங்க 10 லைன்ஸ் எனக்கு இருக்கு, 5 லைன்ஸ் வரைக்கும் தான் எனக்கு கரெக்ட் அப்படின்னா அந்த 5 லைன்ஸ் வரைக்கும் நமக்கு அவுட்புட் கொடுத்துரும். ஸோ ரிமைனிங் லைன் இப்போ எனக்கு 6th லைன்ல எனக்கு எரர் அப்படின்னா 6th லைன்ல வந்து உங்களுக்கு அதை டிஸ்பிளே பண்ணாது. பட் அப் டு 5 லைன்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டட் அவுட்புட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட் இஸ் interpreter. And Python வந்து high level language. It doesn't require any kind of keywords or any specific syntaxes, rules. So இங்க நீங்க மெயினா பாத்தீங்கன்னா I have to define my library and I have to define my main function. So same for Java. கண்டிப்பா வந்துட்டு லைக் இந்த ப்ரோக்ராம்ல எனக்கு லைப்ரரிஸ் தேவையில்லை, பட் I have to start with my main function. So this is my main function in Java. ஸோ இப்போ உங்களோட பைத்தன்ல பாத்தீங்கன்னா ஸோ தெர் இஸ் நோ சச் திங்ஸ் ஆஸ் மெயின் ஃபங்க்ஷன். நீங்க டேரக்டாக வந்துட்டு நீங்க உங்களோட டேட்டா வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்க கீவேர்ட் அண்ட் நீங்க வந்து எனக்கு கம்பைல் எக்ஸிக்யூட் கிடையாது, டைரக்ட் எக்ஸிகியூஷன் தான். எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பைத்தன் ஸ்பேஸ் உங்களோட ஃபைல் நேம் டாட் கீவேர்ட். ஸோ கம்பைல் பண்ணிட்டு எனக்கு அதை எக்ஸிக்யூட் பண்றது கிடையாது, டைரக்ட் எக்ஸிகியூஷன். ஓகே, ஸோ எல்லாமே வந்து நமக்கு கன்வெர்ட் ஆகிடும். அண்ட் ஜஸ்ட் இமேஜின் ஐ வாண்ட் டு ஆட் அ வேரியபிள். ஸோ வந்து எனக்கு தெரியும் ஓகே, ஸோ 5 ABC, I mean 5 is a number, ABC is a character sequence, but system அது புரியாது. So I have to define my data type with a variable 5. Okay, so this is the basic format or basic syntax. And இப்போ இதை வந்து print பண்றதுக்கு so printf ஸோ இங்க வந்து எனக்கு ஸ்ட்ரிங் ஃபார்மேட் நான் கொடுக்கணும், which is %d, a. A அப்படிங்கிற மெமரி வந்துட்டு எனக்கு என்னோட ஸ்ட்ரிங்ல எனக்கு கிடைக்கும், which will be inserted into a character format %d. ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபார்மேட். அண்ட் இப்போ இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும்னா again I have to compile, so I can't execute directly. ஸோ வந்து நம்ம திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து அதை கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ the reason is you have to add escape sequence. ஸோ இந்த மாதிரி லைக் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ அப்போதான் வந்து நமக்கு வேல்யூஸ் கிளியரா வரும். ஸோ we'll try the same thing on Java. So first we'll define variable a, and Javaலயும் நம்ம அதே தான் வந்து நம்ம பண்ணோம். So int a is equal to 5. And so Java is kind of different, so it doesn't require format யூஸ் பண்ணலாம். system.out.printf. ஸோ இங்க வந்து println அப்படிங்கிறது வந்து எனக்கு ஸ்ட்ரிங் பேஸ். ஸோ ஜாவா வந்துட்டு எனக்கு C++ல இருக்கிற அந்த ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷனை வந்துட்டு எனக்கு ரொம்ப கிளியர் கட்டா வந்து எனக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ system.out.println a value is, since everything is string, so I have to just concatenate. Concatenation plus is not an addition operator in Java, especially inside a string. Okay, so நிறைய அர்த்தங்கள் இருக்கு plus அப்படிங்கிற ஒரு சிம்பிளுக்கு. So we'll compile. Okay, so a value is
But Python அப்படி கிடையாது. Okay, so Python is quite different. எனக்கு டேரக்டா டேட்டா டைப் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. எண்ட் ஆஃப் த சீக்வன்ஸ் வந்து நான் செமிகோலன் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. டேரக்டா இஸ் ஈக்குவல் டு 5 and print a. Okay, or if you want to have a sequence, a value is, no, that's it. Python is often, so a value is 5. So இவ்வளவுதான் வந்து நமக்கு sequence. This is one way of executing. Second way எனக்கு என்னன்னா, after installing Python, so go to your start and then you can check for this shortcut, and உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்டராக்டிவ் ஷெல் அப்படிங்கிறது கிடைக்கும். இன்டராக்டிவ் ஷெல் நம்ம வந்து டைரக்டா வந்து கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸ் கொடுத்து அப்போவே வந்து நம்ம ஆன்சர் கெட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைக் அ கால்குலேட்டர் எப்படி வந்து நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்ம இங்க வந்து உங்களோட ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ வேரியபிள் இனிஷியலைஸ் பண்றதும் சரி, உங்களோட வேல்யூஸ் ஆட் பண்றது, ஸோ எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப ஈஸி. ஸோ பைத்தன் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா டேட்டா டைப்ஸையும் அது ஆட்டோமேட்டிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். even if it is float, even if it is a string, எல்லாமே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். So print a, just you have to give your keyword. So print a, print b, print c, print d. நீங்க print அப்படிங்கிறது கூட கொடுக்க வேண்டாம். So a, b, c, d, just நீங்க டைப் பண்ணீங்கனாலே அதுல லோட் ஆகி இருக்கிற மெமரி வந்து உங்களுக்கு லைக் print ஆகிட்டே இருக்கும். So this is the simplicity of Python. So being interpreter, எனக்கு இதனால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ பைத்தன் கிட்ட ஆல்ரெடி வந்துட்டு இன்பில்ட் லைப்ரரிஸ் நிறையவே இருக்கு. அண்ட் டியூ டு தட், ஸோ வாஸ்ட் செட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ், ஸோ வாஸ்ட் லெவல் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டியை வந்து நம்மளால குறைக்க முடியும். நீங்க ப்ரோக்ராம்ல என்ன கான்சென்ட்ரேட் பண்றீங்களோ, இல்லை நீங்க வந்து என்ன கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அதுல ஜஸ்ட் நீங்க லாஜிக்ல மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். ஸோ நீங்க வந்து ப்ரோக்ராமிங்ல இருக்கிற சின்டாக்சஸ், காமன் மிஸ்டேக்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து நீங்க இக்னோர் பண்ணிட்டு நீங்க வந்து ஆக்சுவல் லாஜிக்கை மட்டும் நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா போதும். அண்ட் ஆல்மோஸ்ட் இது வந்து ஹை லெவல் லாங்குவேஜ். பைத்தன் எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் நமக்கு சப்போர்ட் பண்ணும், விண்டோஸ், லினக்ஸ், மேக். அண்ட் பைத்தன் கிட்ட இப்போ வாஸ்ட் கம்யூனிட்டிஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு சப்போர்ட் எங்க இருந்து வேணாலும் வந்துட்டு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இப்போ இதோட அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா, லைக் பைத்தனோட அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா, லைக் எல்லாமே அட் இட்ஸ் பீக் ரொம்ப ஹை லெவல்ல தான் இருக்கு. லைக் மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், அண்ட் தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எக்ஸ்ப்ளாய்ட் ரைட்டிங், ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஹை லெவல்ல தான் வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஈவன் தோ இட் இஸ் வெரி சிம்பிள், இதோட காம்ப்ளிகேட்டட் ஆக்ஷன்ஸ் ரொம்பவே இன்னும் அந்த லெவலுக்கு வந்து இன்னும் வேற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இன்னும் நமக்கு டச் பண்ணல. ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஃபார் பைத்தன். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பைத்தன் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஸ்ட்ரக்சர் ஓரியன்டட் லாங்குவேஜாகவும் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும், அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜஸாகவும் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் நாட் பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்க வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வேரஸ் ஜாவா இஸ் அ கம்ப்ளீட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். ஸோ ஜாவா வந்து லைக் நார்மல் ஸ்ட்ரக்சர் ஓரியன்டட் லாங்குவேஜஸா இருக்க முடியாது. அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கிளாஸஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கிளாஸ், மெத்தட், ஆப்ஜெக்ட்ஸ், இது இல்லாம எந்த ப்ரோக்ராமும் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் அ பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் language. So hope you guys enjoy the difference between Java and Python. So see you on next class. Thank you.